பிராடா காசு வாங்கும்போது வாழ்வான்னு வாங்கினா குடுக்கத்துக்கு ஓடி ஒளிறியா நீ? இல்லண்ணே, கை உடைஞ்சு போச்சுண்ணே. யாருகிட்ட புழுவுறா? மகனை ஒழுங்கா காசு குத்துரு, இல்லன்னா என்ன பண்ணுன்னு தெரியாது. ஏம்பா என்ன நம்ப மாட்டியா? இங்க பாரு ஜெலாக்ஸி, தம்பி நான் தான் போய் எடுத்துன்னு வந்தோம் ஆன்னு சொல்றான். ஆமாண்ணே. யோ, உண்மையா ஒஞ்சு போச்சா? உண்மையா தாங்க ஒஞ்சி போச்சா? இந்த பாரு இந்த விரல போய் இப்படி சிக்கிச்சு. அடா பாவி, எங்கடா போய் கை விட்டா? உங்ககிட்ட வாங்கின கடன் கொடுக்கறதுக்கு நான் கரும்புகளை போய் வேலைக்கு சேர்த்தேன். கரும்பு மிஷின்ல கைய விட்டானே. ஐயோ, டேய் பார்த்து செய்யக்கூடாது. அவன் பார்த்தா செஞ்சான், எதுவும் ஆயி போச்சு. இந்த பாரு ஜெராக்ஸ் எடுத்து காசு இல்ல, நான் 1000 ரூபாய் கொடுத்தேன். என்ன பாக்குற ஊன்னு சொல்லு, என்ன போட்டு கொடுத்துருவேன். ஆமாண்ணே, அண்ணன் தானே காசு கொடுத்து ஹெல்ப் பண்ணாரு. என்னடா நீ கை வேற ஒஞ்சு போச்சுன்ற? இந்த 1000 ரூபாய் அவர்கிட்ட கொடுத்துரு. இருப்பா நீ வாங்காத, நான் வாங்கிக்கிறேன். பாத்துக்கடா, கைய பாத்துக்கோ. காசு எப்பனாலும் வாங்கிக்குவேன், கைய பாத்துக்கோ. ஆனா எனக்கு முக்கியமான வேலை இருக்குதுண்ணா, நான் வெளியே போனோம். ஜெராக்ஸ் சேர்த்த மாதிரியா அவங்க ஹாஸ்பிட்டல் கூட்டு போறீங்கண்ணா. என்னப்பா நீ? சரி குடு, போடா போலாம். போப்பா போ, கை செய்ய பிடிக்க கரும்பு மிஷினுக்கு வேலைக்கு வந்துடுண்ணா. கரும்பு மிஷினா? வரேன்னு சொல்றா. வரேன். எப்பா அந்த ஜெராக்ஸை வச்சு ஒரு 1000 ரூபாய் தேய்ச்சி என்ஜாய் பண்ண வேண்டியதுதான். ஏய்